அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஏதாவது கெடுபலன் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேசராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு பழனியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தேர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்க கூட. மேலும் நீங்கள் இவங்களை போய் நேரில் தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் நம்பர் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் சிறப்பான தகவலை இவர்களிடம் பெற முடியும். மேலும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பையன் பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார். மேலும் 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்றிருக்கார். அதே போல் புதன் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்காரு. மேலும் 28ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்காரு. மேலும் 24ஆம் தேதி கன்னிக்கு இடம்பெயர்ச்சி ஆக போகிறாரு. மேலும் கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும், கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு பொறுமையோடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வீரத்தை அணிகலனாக கொண்டு செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மேசராசி. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக நாயகர்களின் முதல்வராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 5வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூரதேச பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உருவாக போகுது. செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதனால் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைத்து கொண்டே இருக்குங்க. மேலும் சந்திர பகவானுடைய நகர்வு கூட இந்த 7 நாட்களில் மிக சாதகமாக உங்களுக்கு இருக்குது. இதனால் உங்களுடைய வியாபாரத்தில் விருத்தி அடையும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 2 மற்றும் 3ஆம் இடத்துல அமர்வதால் அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டுங்க. காரிய தடைகள் ஏற்பட்டாலுமே கவலை வேண்டாம். மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் அமர்வதால் என்ன மாதிரி பலன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சுப காரியங்கள் அனைத்துமே வீட்டில் நல்லபடியாக சொன்ன தேதிக்கு நடக்கும். வெளியூர் பயணங்களால் பண விரயம் ஏற்படும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2வது இடத்தில் அமர்வதால் மங்கள காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. மேலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே போல் கணவன் மனைவி உறவு மேம்படும்.
மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5 மற்றும் 6ஆம் இடத்தில் அமர்வதால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு குழப்பம் அடைவீங்க. மேலும் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற பாடுபடுவீங்க. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் 11ஆவது இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பண தட்டுப்பாடு பெருமளவில் குறையும். குடும்பத்தாரை பற்றிய கவலைகள் நீங்கும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் துக்ககரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6ஆவது இடத்தில் அமர்வதால் தொழிலில் மந்த நிலை ஏற்படும். நெருங்கிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. புதிய நண்பர்களிடம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அதே போல் மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என 3 நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் புதன் இருக்கார். பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் கேது இருக்காரு. லாபஸ்தானத்தில் சனி இருக்காரு. அயன சைன போகஸ்தானத்தில் ராகு இருக்காரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவம் சார்ந்த செலவுகள் நேரிடும். ஆயுதங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. மேலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிக அளவில் இருக்கும். ஆனாலுமே பணவரத்து திருப்தியை ஏற்படுத்துங்க. வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். மேலும் உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். மேல் அதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயமா மேச ராசி நேயர்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் குடும்பத்தில் நிம்மதி குறையலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்களின் வருகை இருக்கும். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் தேவை. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெயரும் புகழும் கௌரவமும் தானாகவே தேடி வரும். இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணத்தொகைகள் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதில் இருக்கக்கூடிய இழுப்பறைகள் அனைத்துமே மாறும். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறும். கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கண் முன்னே தலைவிரித்தாடும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டிய நிலைகள் வரக்கூடும். மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தாரோடு வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடும். மனதில் விரக்தி மேலோங்கும். தாயாரின் உடல்நல பாதிப்படையும். வண்டி வாகனங்களில் விரைய செலவு ஏற்படும். ஆக மொத்தத்தில் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த 7 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனம் செல்லாது. சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரிந்து செல்ல நேரிடும். இன்னும் சிலருக்கு உறவு பகைக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் திருப்தியை ஏற்படுத்தும். இந்த மாதிரி தான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் அமைப்பெற்றிருக்கு. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மன துயரம் நீங்கும். ஸோ நீங்கள் மேசராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். முக்கியமாக இந்த 7 நாட்களில் கண்டிப்பாக நல்ல பலனை அந்த துர்க்கை அம்மன் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிறதா அதுக்கு அந்த விஷயத்தை தடுக்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி ஆண்டவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.